அனைவருக்கும் வணக்கம். சிங்கப்பூர் கவிமாலை காப்பாளர் அண்ணன் புதுமை தேனி அன்பழகன் அவர்களுடைய புகழஞ்சலி கூட்டத்திற்கு என்னால் நேரில் வர முடியவில்லை. ஆகையினால் இந்த காணொளியின் மூலம் என்னுடைய இரங்கல் உரையை, அவருடைய புகழஞ்சலியை அனுப்புகின்றேன். அண்ணன் அவர்களை 1990களின் முற்பகுதியிலிருந்து நான் அறிவேன். அவர்கள் சென்னையில் செல்லாஸ் என்கிற உணவு விடுதியை நடத்தி வந்த காலத்திலிருந்து அறிவேன். ஆனால் அவரோடு நான் நெருங்கி பழகியது கடந்த 25 ஆண்டு காலமாக. ஒவ்வொரு முறை சிங்கப்பூர் வழியாக நாங்கள் தமிழகம் செல்லுகிற பொழுதும் அவர் என்னையும் என் துணைவியாரையும் விமான நிலையத்திற்கே வந்திருந்து அழைத்து சென்று உணவளித்து, பிறகு நாங்கள் விமானம் ஏறுகிற வரை எங்களுடனேயே இருப்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு நல்ல பண்பு நலம் வாய்ந்த அண்ணன் அவர்களை இழந்தது மிகப்பெரிய துயரம். கடந்த நவம்பர் 1, 2 ஆகிய 2 நாட்களில் மெல்பர்ன் நகரில் பன்னாட்டு மனிதநேய மாநாடு நடைபெற்றது. அந்த மாநாட்டில் கலைத்துறையின் சார்பாக அவர்கள் ஒரு சிறப்பு பேச்சாளராக கலந்து கொண்டார்கள். மெல்பர்ன் வந்ததிலிருந்து என்னுடனேயே தங்கியிருந்தார்கள். அண்ணன் அவர்கள் எங்களோடு மெல்பர்னிலும், பிறகு கேன்பராவிலும், பிறகு சிட்னியிலும் கழித்த நாட்களில் எனக்கும் தம்பி கார்த்திகேய சிவசேனாபதி அவர்களுக்கும் மெல்பர்ன் தம்பி மூர்த்தி அவர்களுக்கும் அவர்கள் திராவிட இயக்கத்தின் வரலாற்றை ஒரு படத்தை காண்பிப்பதைப் போல எங்களுக்கு சொல்லிக் கொண்டிருப்பார்கள். அவர்களை இழந்தது மிகப்பெரிய துயரம். சிங்கப்பூரில் இனி நாங்கள் வருகிற பொழுது அவர் இருக்க மாட்டார் என்பது ஒரு வெறுமை. அவருக்கும் அவருடைய குடும்பத்தார் அனைவருக்கும், அந்நியார் திலகவதி அவர்களுக்கும், அவருடைய குடும்பத்தாருக்கும், நண்பர்களுக்கும் என்னுடைய சார்பாகவும், ஆஸ்திரேலிய பெரியார் அம்பேத்கர் சிந்தனை வட்டத்தின் சார்பாகவும் புகழஞ்சலியை செலுத்துகிறேன். வணக்கம்.